வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. அப்ப வீட்டுக்கு 2 ஊர் தலைவர்கள் வராங்க. அவங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து வணக்கம்மா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி கேக்குறாங்க, வீட்டுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா காரணம் இருக்கும் அப்படின்னு நல்லா தெரியுது. எதற்காக என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, கோவில் பூஜை நடக்க போகுது. இது மாதிரி உங்க வீட்டுல உள்ள நகைகளை எடுத்துட்டு போயிட்டு சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கே முதல் மரியாதை செய்யலாம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வில்லி இத பார்த்துட்டு, என்ன இது, அக்காக்காருக்கே எப்ப பார்த்தாலும் ஊர் மரியாதை கிடைக்குது, அதை கிடைக்க விடாதபடி ஸ்டாப் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஊர் தலைவர் கேக்குறாங்க ஈஸ்வரி கிட்ட, அம்மா உங்க முடிவுதாம்மா இனிமே அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, சரி கண்டிப்பா நான் நகைகளை தர முதல் மரியாதைய செய்யலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஒரு தலைவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அம்மா நீங்க ஒத்துப்பீங்களோ மாட்டீங்களோ அப்படின்னு நினைச்சு நாங்க தயங்கிதான் வந்தோம். நீங்க ஒத்துக்கிட்டது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, சாமிக்கு செய்யறதுல என்ன இருக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிங்கம்மா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா இதெல்லாம் நமக்கு தேவையாக்கா, ஏற்கனவே அந்த பரமேஸ்வரியோட ஊருக்கு போயிட்டு கோவில் கும்பாபிஷேகத்துல நிறைய பிரச்சனை வந்துச்சு. திரும்பவும் இங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னக்கா பண்றது? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இது என் ஊரு. என் ஊர்ல உள்ள இந்த கோவிலுக்கு நான் நகைகளை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு சந்திரா, கடைசி வரைக்கும் எல்லாத்துக்குமே பயந்துகிட்டே இருக்க முடியாது. நான் போறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் வில்லியும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வில்லி நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு தீவிரமா யோசிக்கிறாங்க. அக்காவுக்கு இந்த முதல் மரியாதை கிடைக்கவே கூடாது. என் புருஷனுக்கு தான் இந்த முதல் மரியாதை கிடைக்கணும். இத நம்ம யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு தீவிரமா யோசிக்கிறாங்க. அப்பதான் நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டென்ட் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, இந்த கோவில் பூஜை நடக்க போகுதான், முதல் மரியாதை அக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுல உள்ள நகைகளை கொண்டு போய் சாமிக்கு கொடுக்க போறா, சாமியோட நகைகளை. இப்போ அந்த நகைகளை எப்படியாவது மாத்தணும். இத கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, அவ்வளவுதானே, நீ எதுவும் பண்ண வேணாம். அந்த நகைகளோட போட்டோஸ் மட்டும் எனக்கு எடுத்து கொடு. அந்த போட்டோஸ வச்சு நான் வந்துட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் நகைகளை ஏற்பாடு பண்ணிடுறேன். டூப்ளிகேட் நகைகளை ஏற்பாடு பண்ணி அந்த நகைகளை நீ மாத்தி வச்சிரு. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதுதான் நடக்கும். ஊர் பஞ்சாயத்துல எல்லாருக்கும் முன்னாடி ஈஸ்வரி நகையை திருடிட்டதா பழி போட்டுடலாம். என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பருங்க, இதே மாதிரி பண்ணிடலாம். சரி, அக்கா வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த நகைகளை போட்டோ எடுக்கிறேன். முக்கியமா அந்த டிரைவர் பையிலும் இருக்கக்கூடாது. அவனும் இல்லாம இருந்தாதான் எப்படியாவது நான் அந்த போட்டோவை எடுக்கலாம். அதுக்கு அவர் சொல்றாரு, சரிம்மா, சரி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. இந்த விஷயத்த நான் அத்தை கிட்ட சொல்றேன். இதை கேட்டதும் வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, அக்கா வெளியில போனாதான் நம்மளால அந்த போட்டோவை எடுக்க முடியும். எப்படி அக்கா காரிய வெளியில அனுப்புறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ஈஸ்வரி வழக்கம் போல கார் எடுத்துக்கிட்டே எங்கேயோ கிளம்புறாங்க. ஈஸ்வரி கார் எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்புனதும் வில்லிக்கு செம்ம சந்தோஷம். அக்கா காரி நம்ம நினைச்ச மாதிரி வெளியில கிளம்பிட்டாலே, இப்ப போயிட்டு எப்படியாவது அந்த வீடியோவை எடுக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரியோட ரூமுக்கு யாருக்கும் தெரியாம போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரேவதி எல்லாருமே வெளியில உட்கார்ந்துருக்காங்க. அதனால அவங்க யாருக்குமே தெரியல. அப்ப வில்லி நேரா ஈஸ்வரியோட ரூமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற நகைகளை எடுத்து வச்சு அப்படியே வரிசையா போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்புறாங்க. எல்லா நகைகளையும் போட்டோ எடுத்து அனுப்பியாச்சு. இப்போ இது போதும், அக்காக்காரி வசமா சிக்கனா அப்படின்னு போட்டோவெல்லாம் எடுத்து அனுப்பிட்டு நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா, நகைகள் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்பினியா? வில்லி சொல்றாங்க, என்னங்க, போனை பாருங்க, இப்பதான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி வரேன் அப்படின்னு செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு எல்லா நகைகளையும் பார்த்து, சூப்பர் சந்திரா, இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்றது செம சுலபம், நான் இப்பவே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, சந்திராவும் சரிங்க,
இதே மாதிரி டூப்ளிகேட் நகைகளை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, கொண்டாந்து என் கையில கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டுல உள்ள நகைகளை அப்படியே நான் மாத்தி வச்சிருவேன். அதுக்கப்புறம் அக்காக்காரி என்ன பண்ணாலும் சரி, அந்த நகைகள் யாருக்குமே இது உண்மை அப்படின்னு தெரியாது, நேரா கோவிலுக்கு போயிரும். அங்க போன பிறகு நம்ம பிரச்சனையும் உண்டாக்கலாம். இவரும் சரிம்மா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் போனை கட் பண்ணிட்டு நேரா காளியம்மா கிட்ட, அத்தை, சந்திரா சூப்பரான ஒரு பிளான் பண்ணிருக்கா. காளியம்மா கேக்குறாங்க, சொல்லு மருமகனே என்ன பிளான்? அவரு சொல்றாரு, இது மாதிரி சந்திரா வீட்டுல உள்ள சாமி நகைகளை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. இப்போ அதே மாதிரி டூப்ளிகேட் நகைகளை நம்ம ஏற்பாடு பண்ண போறோம். டூப்ளிகேட் நகைகளை ஏற்பாடு பண்ணி கரெக்டா சந்திரா வீட்டுல உள்ள அந்த டூப்ளிகேட் நகைகளை நம்ம மாத்த போறோம். இது கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த வில்லி. சூப்பரிடா மகனே, என்னை கேட்காமையே நீ சூப்பரான பிளான் எல்லாம் போடுறியே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கட்ட சித்தி, எப்படியாவது இந்த நகையை மாத்தி வச்சு கோவில்ல ஈஸ்வரி கொண்டாந்து கொடுத்த நகை டூப்ளிகேட் நகை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்துல எல்லாருமே அந்த ஈஸ்வரிய பயங்கரமா பேசுவாங்க. அவ நகைய திருடிட்டா அப்படின்னு சொல்லி பழி போடுவாங்க. இதனால ஈஸ்வரிய கைது பண்றதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, ஆமா மருமகனே, சரியான திட்டம் தான் போட்டிருக்கா என் மருமக அப்படின்னு. ஈஸ்வரி கிட்ட இருந்து கோவிலுக்கு வர நகைகளை மட்டும் மாத்தி வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் ஈஸ்வரிய அதிகாரிங்க கைது பண்ணிடுவாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க அக்கா ஊர் வெளியில போனதோட நேரா ரூமுக்குள்ள போயிட்டு அந்த நகைகளை ஒரு பேக்ல எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நேரா அந்த வில்லனை பார்க்க வராங்க. வில்லன் வில்லிய பார்த்து, சரி நகைகள் எல்லாமே தயாரா இருக்கா? வில்லி சொல்றாங்க, என்னங்க எல்லாமே தயாரா இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அவரு அந்த நகையை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல டூப்ளிகேட் நகைய முத்து கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து நேரா நகைகளை ஏற்பாடு பண்றவர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, உங்ககிட்ட நேத்தே நானும் என் மகனும் ஒரு போட்டோஸ் எல்லாம் காமிச்சு அதே மாதிரி நகைகளை ஏற்பாடு பண்ண சொன்னமே, பண்ணிட்டீங்களா? அவரு சொல்றாரு, சார் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு சார். ஒரிஜினல் நகையே டூப்ளிகேட்னு சொல்லுவீங்க சார், அந்த அளவுக்கு இது ஒரிஜினலா இருக்கும். செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் மாட்டுவோமே தவிர்த்து கண்ணால பார்த்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, இங்க பாருங்க அப்படின்னு சொன்னதும் முத்து அதை பார்த்துட்டு, சூப்பரு, இத பார்த்தா அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கொண்டுகிட்டு வில்லனை பாக்குறாங்க. அவரு சொல்றாரு, என்ன கரெக்டா நகையெல்லாம் இருக்கா? அப்ப முத்து சொல்றாரு, மவனே, இத பார்த்தா யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, இது அப்படியே உண்மையான நகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் இது போலி நகை அப்படின்னு. இத கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, சரி இந்த ஒரிஜினல் நகைய வச்சுக்கிட்டு அந்த டூப்ளிகேட்டை கொடுங்க அப்படின்னு டூப்ளிகேட்டை வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, மவனே, இதுவே லட்சக்கணக்குல போகும் போலயே, பெசாப்ல இத வித்தரலாமா? அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, இப்போதைக்கு இதை விற்க கூடாது. இப்போதைக்கு வித்தோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வசமா சிக்கிப்போம். இப்போதைக்கு இதை விற்க வேணாம், இதை வச்சுப்போம், இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு இதை விற்கலாம். இது கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு காளியம்மா கிட்ட அந்த நகையை கொடுக்குறாங்க. காளியம்மா அந்த நகையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர், இந்த நகை வந்துருச்சா அப்படின்னு. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, இங்க பாரு காளியம்மா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதோட இந்த நகையை கொண்டு போய் நம்ம விக்கிறோம், அதுதான் முதல் வேலை. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, ஆமா ஆமா, வீட்டுல இந்த நகையை வச்சுக்கிறது ரொம்பவே ஆபத்து, இத சீக்கிரம் வித்து வேற ஏதாவது பொருளா மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க சித்தி, நாளைக்கு கோவில்ல எல்லாரும் கூடும் பொழுது இந்த நகையை கொண்டாந்து வைப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், இத வச்சே அந்த நகை போலியான நகை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை உண்டாக்கிடலாம். இதை கேட்டதும் காளியம்மாவும் ஆமா பிரம்மவனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சித்தப்பாவும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வில்லி கொண்டு போய் அந்த நகைகளை இருந்த இடத்திலேயே வச்சிடுறாங்க, டூப்ளிகேட் நகைகளை. மறுநாள் காலை பொழுது விடியுது. ஈஸ்வரி நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. அப்போ வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு, சரி வாங்க எல்லாரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நகைகளை கொண்டு போய் பூசாரி கிட்ட கொடுத்து, இந்த இருக்க சாமியோட நகைகள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவரும் அந்த நகைகளை வாங்கி கொண்டு போய் தட்டுல வைக்கிறாரு. அதே நேரத்துல அந்த வில்லன்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ வில்லிய பார்த்து
நம்ம வில்லன் சிரிக்க வில்லியும் சூப்பர், நீங்க ஆட்டத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பூசாரி அந்த நகைகளை எடுத்து சாமிக்கு போட போறாரு. அப்போ வில்லன் டக்குன்னு தடுத்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பூசாரி கேக்குறாரு, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, இந்த நகைய பார்த்தா உண்மையான நகை மாதிரி எனக்கு தெரியல, இது போலியான நகை மாதிரி தெரியுது. ஈஸ்வரி ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். இந்த நகைய பாருங்க அப்படின்னு சொல்ல, ஊர் மக்கள் எல்லாருமே இங்க பாருப்பா, யார் மேல சந்தேகப்படுற? ஈஸ்வரி அம்மா மேலயா சந்தேகப்படுற? இங்க பாரு, அவங்கெல்லாம் அப்படி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப எதுக்கு நீ அவங்க மேல இவ்வளவு பெரிய பழி போடுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு அதை பார்த்தா உண்மையான நகை மாதிரி தெரியல, உங்க யாருக்கும் தெரியலையா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இந்த நகைய செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்லணும் அப்படிங்கறதுக்காகலாம் நாங்க செக் பண்ண முடியாது. ஈஸ்வரி அம்மா உண்மையான நகையை தான் கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. உனக்கும் ஈஸ்வரி அம்மாவுக்கும் பல நாள் பகை இருக்கு. அந்த பகைய நீ இதுல பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாலும் சரி, நாங்க ஒத்துக்க மாட்டோம். இவங்களோட நகைய செக் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு. அப்ப வில்லன் சொல்றாரு, என்ன பயமா அவங்க எல்லாருக்கும் ஈஸ்வரி அம்மா மேல அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் சொல்றான் அப்படிங்கறதுக்காக நான் செக் பண்ணி பார்க்க சொல்லல. செக் பண்ணி பார்த்த பிறகு இவனுக்கு இருக்கு. நீங்க இப்பவே வந்துட்டு நகை செக் பண்றவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நகை செக் பண்றவங்கள வர சொல்றாங்க. அவங்க இங்க இருந்து வந்துட்டு நகையை செக் பண்றாங்க. நகையை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்ததும் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. 2-3 தடவை பார்த்து செக் பண்றாரு. பார்த்தா எல்லாமே போலியா இருக்கு. அப்போ ஒரு தலைவர் கேக்குறாரு, இங்க பாருங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, சார், இது எல்லாமே போலியான நகை, இது எதுவுமே உண்மையான நகை இல்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கு. என்ன சொல்றீங்க? இது எல்லாமே உண்மையான நகை தான். ஏன் இப்படி சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இது எல்லாமே போலியான நகை, உண்மையான நகையை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கா இருக்கு. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து உண்மையான நகை தான், நான் வீட்டுல பத்திரமா வச்சுட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதுக்கு வில்லன் கேக்குறாரு, நான் அப்பவே சொன்னேன், இந்த நகையை பார்த்தா உண்மையான நகை மாதிரி தெரியல அப்படின்னு. அப்பவே சொன்னேன், யாராவது நீங்க நம்புனீங்களா? இப்பயாவது புரியுதா? இந்த ஈஸ்வரி சாதாரண ஆள் கிடையாது, நம்ம எல்லாருமே பயங்கரமா ஏமாத்தக்கூடியவ. இப்பயாவது உங்க எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், உன்ன மாதிரி நான் ஏமாத்துக்காரி கிடையாது. இந்த நகை எப்படி மாறினுச்சு அப்படின்னு எனக்கும் தெரியல. வீட்டுல நான் பத்திரமா வச்சிருந்தேன், வீட்டுல இருந்து எப்படி மாறினுச்சுன்னு தெரியல அப்படின்னு. ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, இந்த நகை போலியான நகையா மாறிடுச்சு. அம்மன் நகையை உங்களை பத்திரமா வச்சுக்க சொன்னோம். ஆனா நீங்க இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருப்பீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த நகை எப்படி காணாம போனுச்சு அப்படின்னு இப்ப கூட எனக்கு விவரம் தெரியல. பட் என் மேல நீங்க யாரும் சந்தேகப்படாதீங்க. இந்த நகையை திருடிதான் நான் சொத்து சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அம்மனுக்குள்ள விளையாடுறவ நான் கிடையாது. இங்க பாருங்க, இந்த நகையை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், என் மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்ல, வில்லன் சொல்றாரு, பாத்தீங்களா, அவ மாட்டிக்கிட்டா அப்படின்னதோட எப்படி சமாளிக்கிறா பாத்தீங்களா? இந்த லேடி நகையை திருடிட்டு தமிழ எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு நடிக்கிறா, இவளை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி நேரா வில்லனை பார்த்து, இங்க பாரு, உன்ன மாதிரி ஆளெல்லாம் நான் கிடையாது, உண்மை என்னவோ அதை மட்டும் தான் பேசுவேன். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம என் மேல பழி போடுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. சோ இந்த கதை எப்படி இருக்கு? ஈஸ்வரி மேல நகை திருட்டு பழி போட்டு ஈஸ்வரிய எப்படியாவது கைது செய்ய வைக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம ஹீரோ ஈஸ்வரிய காப்பாத்துவாரு. இதுதான் அப்கமிங் எபிசோட்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.